சிவ அன்பர்களுக்கு வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று நாம் கேதுதலம் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில் பற்றி பார்க்க போகிறோம். இக்கோயில் நாகை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி வட்டம் கீழப்பெரும்பள்ளம் என்ற கிராமத்தில் உள்ளது. இக்கோயிலின் தலபுராணம் பற்றி காண்போம். தேவரும் அசுரரும் பார்க்கடலை கடைய மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தினர். வழி பொறுக்காத வாசுகி நஞ்சை கக்கியது. சிவபெருமான் அந்த நஞ்சினை எடுத்து உண்டார். பார்வதி அந்நஞ்சு உள்ளே செல்லாதவாறு தடுக்க அந்த நஞ்சு சிவபெருமானின் கண்டத்தில் தங்கியது. சிவபெருமான் தன் நஞ்சினை உண்ணுமாறு ஆயிற்றே என உளம் வாடிய வாசுகி அவரிடம் மன்னிப்பு பெற வேண்டி தவம் இருந்தது. சிவபெருமான் அதன் தவத்திற்கு இறங்கி காட்சி தந்தார். வாசுகி தன் பாவத்தை பொறுத்தருள வேண்டியதோடு தாம் தவம் செய்த மூங்கில் காட்டில் கோயில் கொண்டு அங்கு வந்து வழிபடுவோரின் கேது கிரக தொல்லைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமென வேண்டிக் கொண்டது. அவ்வாறே சிவபெருமான் நாகநாத சுவாமி என்னும் பெயருடன் சௌந்தரனாகிய அம்மையுடன் இங்கு எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். வாசுகியின் வேண்டுகோளின்படி கேது கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்கிறார். நண்பர்களே, இக்கோயில் எங்குள்ளது என்று தெரியுமா? இக்கோயில் இருக்கும் இடம் நாகநாதன் கோயில் எனவும் வாசுகி தவம் செய்த இடம் மூங்கில் தோப்பு எனவும் இன்றளவும் உள்ளது. இத்தலத்தில் தலவிருட்சம் மூங்கில் மரம்தான். கோவிலின் எதிரே நாகதீர்த்தம் என்னும் குளம் உள்ளது. நாகதோஷமுடையவர்கள் இங்கு நாக பிரதிஷ்டை செய்யலாம். இங்கு உடல் மனித வடிவிலும் தலை ஐந்தலை நாக வடிவிலும் கேது பகவான் காட்சியளிக்கிறார். கருவறையில் அருள்மிகு நாகநாதர் லிங்க வடிவில் எழுந்தருளி உள்ளார். இத்தகைய திருத்தலத்தை நாமும் வாழ்வில் ஒரு முறை கண்டு தரிசிப்போம். திருச்சிற்றம்பலம்.